ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஎஸ் அகாடமி தென்னாசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, தினந்தோறும் பயிலும் முந்தைய ஆண்டு வினா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 5 இன்றைக்கி பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்றைக்கு உண்டானது வினைமுச்சை தேர்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா படித்தான். வினை என்ன செஞ்சிருச்சு, நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தவறான ஒன்றை தேர்க. நமக்கு ஆன்சர் டி இல. அடுத்து இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி பாரதிதாசன் அவர்கள். அடுத்து இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையான கல்வெட்டு அப்படின்னா எந்த கல்வெட்டை நம்ம சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி திருநாதர் குன்றம் கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின், காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி என ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சில் அவர்கள். அடுத்து ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன, இதனை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் ஆப்ஷன் பி வள்ளிக்கண்ணன் அவர்கள். அடுத்து கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யாவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இரட்டையர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து இந்திய அரசியலில் சாணக்கியர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார், அதான் ராஜாஜின்னு சொல்கிறோமோ அவங்கள தான் சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்து ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரட்சணிய யாத்திரிகம். அடுத்து எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதனான இடம் நோக்கி நடக்கின்ற சிந்தவயம் என பொது உடைமை விரும்பியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். இது நமக்கு பழைய புக்கில் உள்ள கண்டன். அடுத்து ஐஞ்சுறுங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சமணரால் இயற்றப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்றி பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி ஆறுமுக நாவலர் அவர்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.